தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த பொதுப்பணித்துறையிலிருந்து ஒரு குரூப் சிக்கான வேலை வாய்ப்பு வெறும் பாத்தீங்கன்னா 1-2 வேலை வாய்ப்புல மொத்தம் ஒரு 13 விதமான பதவிகள், அதாவது நீங்க எதிர்பார்க்குற கிளர்க், ஸ்டெனோகிராஃபர், இந்த மாதிரி நிறைய வேலை வாய்ப்புகள் இந்த இதில் அறிவிச்சிருக்காங்க ஆஃபிஷியலா. குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 10th, ITI 12th, அதே மாதிரி கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணிக்கிறதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபீஸும் கிடையாது. அது உங்களுக்கு வேறு எக்ஸாமினேஷன் மட்டும்தான் வைக்கிறாங்க. அதில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் 6 February 2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. முழுசாக 1 மாதம் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ள ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான சான்ஸ். இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காம இதை டவுன்லோட் பண்ணி கிளியரா படிச்சு பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்க. எனக்குமே நோட்டிஃபிகேஷனை படிச்சு பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க, சரிங்களா? ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இது குரூப் சி மூலியமா தான் இந்த வேலை வாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குரூப் சிக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலியமா ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, சரிங்களா? பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரவரியில் கிடையாது. சரி, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வரும். இந்த வேலை வாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலியமா தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது இன்னைக்கு மதியம் 12 மணி, அதாவது 7 January 2025 மதியம் 12 மணிலிருந்து 6 February 2025 நைட்டு 11:59 மணி வரைக்கும் இந்த லிங்க், அதாவது இங்கே கொடுத்துருக்க இந்த லிங்க் ஆக்டிவேட்டாக இருக்கும். அதுக்கு மேலே லிங்க் க்ளோஸ் ஆயிரும். ஸோ அப்ளை பண்ணுறவங்க இந்த லிங்க் மூலிமா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். சரி, மொத்தம் பார்த்தீங்கன்னா 13 விதமான பதவிகள் சொல்லியிருந்தோம். அதுக்கான லிஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அக்கௌண்டன்ட், இந்த வேலை வாய்ப்புக்கான சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29,200 92,300 ரூபாய். அண்ட் தென் ஸ்டெனோகிராஃபர், இதுக்கு 25,500 81,100 ரூபாய். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோவர் டிவிஷன் கிளர்க், ஸ்டோர் கீப்பர், அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபர், ஃபயர்மேன், குக், இந்த வேலை வாய்ப்புக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 19,900 63,200 வரைக்கும் உங்களுக்கான சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது லேப் அட்டண்டன்ட், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், ட்ரேட்ஸ்மேன் மேட், வாஷர்மேன், கார்பெண்டர் அண்ட் ஜாயினர், டின்ஸ்மித், இந்த வேலை வாய்ப்புகளுக்கு எல்லாமே 18,000 56,900 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறதா இதுலேயே அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு கேட்டகரி வைஸ் உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கேட்டகரிஸில் இந்த வேலை வாய்ப்புகளுக்கு எந்தெந்த வேலை வாய்ப்புகளும் உங்கள் கேட்டகரியில் எலிஜிபிளோ அந்த வேலை வாய்ப்புகளுக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். டோட்டல் வேகன்சிஸ் எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கீழே இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்டன்ட், உங்களுக்கு 30 வயதினர் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் டிகிரி கமர்ஸில் படிச்சிருந்தா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அப்படி இல்லைன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணிட்டு கூடவே உங்களுக்கு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அக்கௌண்டன்ட் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஸ்டெனோகிராஃபர், 18 முதல் 27 வயது அப்ளை பண்ணிக்கலாம். 12th பாஸ் பண்ணிருக்கணும். கூடவே டைப்பிங்கான நாலேஜ் கம்பல்சரி வேணும். லோவர் டிவிஷன் கிளர்க், LDCன்னு சொல்லுவாங்க, 18 முதல் 27 வயது அப்ளை பண்ணிக்கலாம். 12th பாஸ் பண்ணிக்கணும். கூடவே டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? அந்த என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டோர் கீப்பருக்கான வேலை வாய்ப்பு 18 முதல் 27 வயது அப்ளை பண்ணிக்கலாம். 12th பாஸ் பண்ணியிருந்தா போதும் இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஃபோட்டோகிராஃபர், 18 முதல் 27 வயது அப்ளை பண்ணிக்கலாம். 12th பாஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ ஃபோட்டோகிராஃபி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. ஃபயர்மேன், 18 முதல் 25 வயது அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் 10th பாஸ் பண்ணிக்கணும். கூடவே அந்த ஃபயர் ஃபைட்டிங்கான சர்டிஃபிகேட் கம்பல்சரி வேணும். இது இல்லாமல் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், இங்கே சொல்லியிருக்க இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நீங்கள் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா குக்குக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணிக்கணும். ட்ரேட், அதாவது ITI முடிச்சிருக்கணும். குக்கில் லேப் அசிஸ்டன்ட் 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கூடவே 1 year கோர்ஸும் முடிச்சிருந்தா அதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும் 18 முதல் 25 வயது அப்ளை பண்ணிக்கலாம். ட்ரேட்ஸ்மேன் மேட்டுக்கும் 18 முதல் 25 வயது அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் 10th பாஸ் பண்ணிக்கணும். கூடவே அப்ரண்டிஸ், அப்படி இல்லைன்னா நீங்கள் ITI ட்ரேடில் முடிச்சிருக்கணும். அதில் அதாவது நீங்கள் ஃபிட்டர், வெல்டர், வாட்ச் ரிப்பேரர், பிளாக் ஸ்மித், மோல்டர், கட்டர், பெயிண்டர், டின்ஸ்மித், டின் அண்ட் காப்பர் ஸ்மித், கார்பெண்டர் அண்ட் ஜாயினர் அண்ட் சாவர், இதில் ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கீங்கன்னா இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வாஷர்மேன், 18 முதல் 25 வயது அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ITI முடிச்சிருக்கணும், 10th முடிச்சுட்டு. கார்பெண்டர் அண்ட் ஜாயினர் 18 முதல் 25 வயது அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு அதாவது டென்ஸ்மித்துக்கும் இந்த கார்பெண்டர் ஜாயினர் ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே தான் சொல்லியிருக்காங்க. ரிலவென்ட் ட்ரேடில் நீங்கள் ITI முடிச்சிருக்கணும். 10th பாஸ் பண்ணிட்டு குறைஞ்சபட்சம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி கொடுத்துருக்காங்க. யாருக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OBC, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் BC, BCM, MBC, DC கேட்டகரி இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. SC, ST கேட்டகரினா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்னா 10 வருஷம். ஜென்ரல் கேட்டகரினா 15 வருஷம். SC, STனா 13 வருஷம் உங்களுக்கு OBC கேட்டகரினா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸர்வீஸ் கேண்டிடேட்ஸ்க்கு உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவில் எம்ப்ளாயிஸ்க்கு உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் விடோஸ், டிவோர்ஸ் உமன், அதே மாதிரி உமன் ஜூடிகலி செப்பரேட்டட் பட் ஹூ ஆர் நாட் ரீமேரிட், இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்க பெண்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே கொடுத்துருக்க ஏஜ் இல்லாமல் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. சரி, இந்த வேலை வாய்ப்புகளுக்கு நீங்கள் ஆட்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. கூடவே டைப்பிங், ஷார்ட் ஹேண்ட் டெஸ்ட், ட்ரே டெஸ்ட். இந்த வேலை வாய்ப்புக்கு எல்லாத்துக்குமே இதுவரை வைக்க மாட்டாங்க. டைப் ரைட்டிங் சில இது கேட்டிருப்பாங்க, அவங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் வைப்பாங்க. ITI முடிச்சவங்க அந்த வேலை வாய்ப்புகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெஸ்ட் வைப்பாங்க. இது இல்லாமல் ரிட்டன் எக்ஸாமினேஷன். மிச்ச வேலை வாய்ப்புகளுக்கு வெறும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் வைப்பாங்க. அதில் பாஸ் பண்ணால் போதும். அதுக்கான சிலபஸ் கொடுத்துட்டாங்க. எதுலேருந்து கேட்பாங்கன்னா, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், நியூமரிக்கல் ஆப்டிடியூட், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ்,
இதில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும் போதும் ரிட்டன் எக்ஸாமினேஷனில். அதாவது லோவர் டிவிஷன் கிளர்க் மற்றும் ஸ்டெனோகிராஃபர் இவங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் வைப்பாங்க ரிட்டன் எக்ஸாம் கூட. இது இல்லாமல் ஐடிஐ அந்த ரிலவெண்ட் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் கூடவே அந்த ட்ரேட் டெஸ்ட் வைப்பாங்க. மிச்சம் இருக்கவங்களுக்கெல்லாம் ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும் தான் வச்சு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவ்வளோதான் மக்கள், இதுக்கான ஃபுல் டீடைல்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், கமெண்ட்லேயே பின் பண்ணிருக்கோம், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.